இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர காமிக்கிறாங்க. அவங்களுக்கு நெறைய பணம்லாம் குடுத்துட்டு, எங்க மாஸ்டர் லூக் வந்துட்டு உங்க பொண்ண மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு போனதும், அவங்களுமே இந்த காச பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவங்க பொண்ணு ஜோங்க வந்துடுறா. நீங்க எதுக்காக அவன போய் என்ன மேரேஜ் பண்ண வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? அவனே உடம்பு முடியாம கொஞ்ச நாள்ல சாக போறதா கேள்விப்பட்டேனே. அதெல்லாம் உண்மையா இருக்கப்ப நான் எப்படி ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கவான்னு சொல்லிட்டு கேட்டதும், உன்னை யார் போய் அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறது? அதான் உன்னோட அப்பாவோட இன்னொரு பொண்ணு இருக்காளே, அவளுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்க போறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் யான்மே அதை எல்லாத்தையுமே கேட்டா, நம்ம வந்துட்டு அவங்க அம்மாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவளை வந்து மேரேஜ் அவனுக்கு பண்ணி வச்சிடலாம் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அதை பார்த்துட்டு அவளை வந்துட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. பிடிக்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஹீரோயின்மே அவங்ககிட்ட இந்த எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பர்சன் அடிபட்டு போய் கிடக்குறான். அவனோட நேம் தான் லூ. அவன் தான் நம்மளோட ஹீரோ. அவன் ப்ளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அக்பஞ்சர்லாம் தெரியும் போல. அவளுமே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு மெடிசன்லாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நிறைய பேர் வந்து துரத்திட்டு வரதை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணோம்னா அவங்க போயிடுவாங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி பண்ணதுமே 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை காப்பாற்றிட்டு நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஜாலியாகவே பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினால் வந்து பேச முடியாது போல. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோட்ட நான் வந்துட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணுமேன்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இவன் வந்துட்டு அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு பென்டென்ட்மே அவளுக்காக கொடுக்குறான். மீட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பென்டென்ட்டையுமே வாங்கிட்டு அவள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வந்துடுது. அவங்க அம்மா வந்து தேட சொல்லியிருக்கா போல் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட. அவன் தான் கால் பண்ணியிருக்கான். லூ ஃபேமிலிட்டு தான் ஃபைனலாக வந்து பேசியிருக்காங்க உன்னோட அம்மான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ மேரேஜ் பண்ணி வைக்க போகிறதுமே அந்த ஆள் கூட தானே அப்படின்றத சொல்லிட்டு அவளாவே அவங்ககிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிற மாதிரி பண்ணிக்கிறா. அவங்களுமே அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஆளுங்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அவன் நிலைமையை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து போட சொல்லிட்டு என்னாச்சு பாஸ் சொல்லி கேட்டதுமே எனக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு ஹெல்ப் பண்ணி என் உயிரை காப்பாற்றிருக்கா. அவளுக்கு நான் வந்து பென்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அவளை எப்படியாச்சும் தேடி எனக்கு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு அங்கே நம்ம ஹீரோட ரூமுக்குமே அனுப்பி விட்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே உள்ளே போயிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னோட அம்மாவை நான் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி நான் எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்த்துட்ருக்கா. அப்படியே அங்கே ஒரு ரூம்குள்ளே போனால் நம்ம ஹீரோ வந்து ஆளுங்களெல்லாம் பிடிச்சி அடித்து வச்சுருப்பான் போல். பயங்கரமாக காயமாக வேற இருக்குது. அங்கே நம்ம ஹீரோவுமே வந்ததும் அவளங்க பார்த்துட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்ருக்கான். அவனுக்கு வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு அடையாளம் தெரியல. நம்ம ஹீரோ என்னாலையுமே சரியாக பேச முடியாமல் இருந்துட்டுருக்கு. அவள் வந்துட்டு அவள் ட்ரை பண்ணி பேசலாம். பட் அவள் மியூட் மாதிரியே வந்துட்டு ஆக்ட் பண்ணிகிட்ருக்கா. பிறகு பாட்டிக்கு வந்துட்டு இப்படி ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுமே வந்துடுறா. நான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. என் பாட்டிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ரத்த வாந்தி வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் நீங்கள் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு போயிட்டு வேகமாக வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவங்களுக்கு வந்துட்டு திரும்ப ரத்தமாக வாந்தி வரவுமே ஹீரோ நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு மிரட்டான். ஆனால் பாட்டிக்கு வந்துட்டு நல்லா இருது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பாட்டியுமே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அவன் பேச ட்ரை பண்ணாலுமே இவன் மியூட் மாதிரியே வந்துட்டு எல்லாத்தையும் எழுதி காமிச்சிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நானே வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்கள நல்லா வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துக்கிறா. ஹீரோக்குமே வந்துட்டு கொஞ்சம் நம்பிக்கை வந்துட்டுருக்கு. மெடிசன்லாம் வேறு எழுதி கொடுத்து வாங்கிட்டு வர சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் போகும்போது நீ இதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட பாட்டியை நல்லபடியாக குணமாக்குறது தான் உன்னோட வேலை பார்த்துக்கோ. இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அது வரைக்கும் உனக்கு எதுவுமே நடக்காமல் நான் நல்லபடியாக பார்த்துக்குருவேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே பேசாமல் திரும்பவுமே அங்கே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. பேச முடியாத மாதிரியும் அப்போ அவள் நான் வந்து உனக்காக வந்து மேரேஜ்க்கு ஏற்பாடு பண்ண பொண்ணு கிடையாது. என்னோட சிஸ்டர் தான் என்னை வந்து மாற்றி இப்படி வந்து மேரேஜ் பண்ணி அனுப்பி வச்சிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. எனக்கு என்னோட பாட்டி வந்து குணமானா போதும். நீ தான் என்னோட பாட்டியை வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோ உங்கள் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி எப்படியாச்சும் நீங்கள் வந்து அந்த பென்டென்ட் நான் கொடுத்த பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிங்க. அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. நான் பதிலுக்கு அவளுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் ரூமில் வந்துட்டு கடவுளே நான் இவன்ட்டு வந்து எப்படி தப்பிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. பெரிய கொலகார பாவியாக இருக்கானே அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் இந்த பேசாமல் இந்த பென்டென்ட்டை கொண்டு போய் வித்துட்டேன்னா எனக்கு நிறைய காசு கிடைக்கலன்னு சொல்லி அவள் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே அங்கே வேமா அதை மறைச்சி வச்சதும் நீ இப்போ என்ன வந்து மறைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் வந்ததுமே வேமா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவன் வந்து அப்படியே பக்கத்தில் போனதுமே அவன் இப்போ நீ என்ன மறைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு உள்ளேருந்து எதையோ எடுத்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோ நீ என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறியான்னு சொல்லிட்டு அதை கீழே போட்டு மிதிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் இவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த பென்டென்ட்டையுமே எடுத்து மறைச்சி வச்சிடுறா. பிறகு நெக்ஸ்ட் எங்கே நம்ம
நம்ம பாட்டிக்காக வந்து அவள் மெடிசன்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இவங்க வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் பண்ண வேண்டிய பொண்ணு கிடையாது, இவங்க சிஸ்டர் ஜோ தான். ஆனால் மாற்றி இவங்களை வந்து மேரேஜ் பண்ணி அனுப்பி விட்ருக்காங்க. இந்த பொண்ணோட லைஃப் வந்து ரொம்பவே வந்து மோசமாக தான் இருந்திருக்கு. அவங்க அம்மாவை வந்துட்டு இப்போ வரைக்கும் காணோம், கண்டுபிடிக்கிறதுக்காக சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொன்னதும் இவளை வந்துட்டு பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ நீங்கள் இவளை யாரும் புள்ளி பண்ணாமல் நல்லா சேஃப்டியாக பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறான். அசிஸ்டன்ட் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகணும்ல பாஸ், நீங்கள் என்ன போகலையான்னு சொன்னதும் இல்லை என்னால் போக முடியாது, அவளுக்கு வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவளை இங்கேருந்து அனுப்பி வச்சுருங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு பக்கம் ஹாப்பியாக இருது. நல்ல வேலை இவன் வந்து தொலைல, இல்லைன்னா நான் எப்படி வந்து நிம்மதியாக இருக்க முடியும், இந்த பொருள் எல்லாத்தையுமே கொண்டு போய் நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் தான் புரியுது, ஐயோ இந்த பென்டென்ட்டை நான் வந்து எடுக்காமல் வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. ஆனால் காரை வந்துட்டு அந்த டிரைவர் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அவனோட கழுத்தில் அங்கே ஒரு நீடியில் குத்தி கொலை பண்ணிடுறா. அவனை அவங்க ஃப்ரெண்டையுமே அதுக்கப்புறம் ஹெல்ப்காக வர சொல்லியிருப்பா போல். இப்போ நம்ம எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம், உன்னோட வீட்டுக்கு போகலையான்னு சொன்னதும் இல்லை அங்கெல்லாம் போகல, நான் வந்துட்டு எப்படியாச்சும் காசெல்லாம் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றத சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கா. அங்கே ஏதோ ஒரு பொருள் மூலமாக ஹெல்ப் மூலமாக தான் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா போல். சரி வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பிறகு அவங்க வீட்டுக்கு போய் கேட்டால் இன்னுமே நம்ம ஹீரோயின் வரலன்னு அவங்க சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோட்ட இப்படி கால் பண்ணி சொல்கிறாங்க மேடம் காணமேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் அவனும் சேர்ந்து அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் விற்றுட்டு அங்கே காசு கிடச்சிருக்கு போல் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் உன்னோட அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் நீ இப்போ எங்கே போனேன்னு சொல்லிட்டு உன்னோட ஹஸ்பண்ட் கேட்டால் நீ என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே நம்ம ஹீரோ ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்ததும் ஹீரோயின் வேமா நீ வந்துட்டு என்னை கிட்னாப் பண்ண மாதிரி ஆக்ட் பண்ண அப்படின்றத சொல்லிடுறா. அதே மாதிரியே அந்த பர்சனுமே நடிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து நீ அவன் என்னை எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகுற மாதிரி விட்டுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடு அப்படின்றத சொன்னதும் அவனுமே தப்பிச்சு ஓடிடுறான். நம்ம ஹீரோ அவளை அங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்கு மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு நான் கேள்விப்பட்டேனே அந்த டிரைவரை வந்துட்டு யாரோ வந்து நீடியில் வச்சு குத்தி கொலை பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நீடியில் தான் ஓன்ட்ட தானே இருக்குன்னு சொன்னதும் நாலாந்தால எதுவுமே பண்ணலை, அவனாவே குப்புற கடிச்சு விழுந்து தான் செத்து போயிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு ஏமாத்துறா. ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு அவன் மேலே நம்பிக்கையே வரலை, போய் சொல்கிறான்ற மாதிரி தான் தோணிட்டுருக்கு. அப்போ அங்கே நீ ஏதாச்சும் வேலை பண்ணன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், என்கிட்ட போய் சொல்லணும் மட்டும் நீ பார்க்காத அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு இருக்கான். இப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் அந்த பென்டென்ட் வந்துட்டு யார் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு எதை பற்றி பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே தெரியலை. அங்கே நம்ம யாரோட பென்டென்ட்டை திருடிட்டு போனதுன்னு பார்த்தா எல்லாம் அவங்க சிஸ்டர் ஜோ தான். அவள் அங்கே வந்து அதை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கா, அது ரொம்ப காசு போகும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. என்னென்னு அப்போ தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை வந்து பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருப்பா போல். அங்கே வந்துட்டு அவங்க பெரிய பணக்காரி மாதிரி வந்துட்டு ஓவராக அப்படியே வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பண்ணிட்டுருக்கா. ஏதாச்சும் வீட்டில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கும் போது தான் இந்த பென்டென்ட் கிடச்சிருக்கு. இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு விற்கிறதுக்காக எடுத்து வந்துருக்கா. பட் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோவோட ஆளுங்க வந்து வம்பு பண்ணி அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் நான் வந்து கிளம்புறேன், எனக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, வயிறுலாம் பெயினாக இருக்குது, தூக்கம் வருது அப்படின்ற சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு அந்த பென்டென்ட் வந்துட்டு எங்கே போச்சு அப்படின்றத சொல்லிட்டு பார்க்கும்போது உங்கள் சிஸ்டர் வந்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஐயோ எனக்கு வந்துட்டு வயிறு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவர்த்தையுமே அங்கே வந்து ட்ராமா போடுறாங்க. எப்படியாச்சும் அவங்க சிஸ்டரை போய் மீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணிடுறா போல். நம்ம ஹீரோ உங்கள் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு இந்த பென்டென்ட் யாருது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கான். அவள் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது இந்த நீடில் வச்சு குத்தி கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பயமுடுத்துனதுமே அவள் அப்படியே வந்துட்டு மயக்கமாயிடுறா. நம்ம ஹீரோக்கு இவ்வளோ இருக்க சான்ஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயினுமே அங்கே உள்ளே வந்துட்டு ஜோ இப்படி மயக்கமாக இருக்கவும் நீடியெல்லாம் குத்தி அவளை முழுக்க வச்சுட்டு இந்த பென்டென்ட்டை வந்து நீ தானே திருடிட்டு போன, இந்த பென்டென்ட் வந்து என்னோட தான், நீ தான் எடுத்துகிட்டு போன, நீ ஏதாச்சும் வாயை திறந்தேன்னா கண்டிப்பாக நீ சாவுறது கன்ஃபார்ம் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வரவுமே வேமா அவளை மயக்கமாக்கிட்டு திரும்பவுமே அவள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. அங்கே நம்ம ஹீரோ வந்து தண்ணிலாம் தூக்கி ஊற்றிட்டு மரியாதை இந்த பென்டென்ட் வந்து எங்கேருந்து எடுத்த, இல்லை சொல்லிடு இல்லைன்னா கொன்றுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே இது என்னோட சிஸ்டர் ஃபீஸோடது அப்படின்றத சொல்கிறா. அந்த ஃபீஸ் யாருன்னா இவளோட இன்னொரு சிஸ்டர் போல், அவளோடது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றத சொல்லிட்டு முடிவாக இருக்கான். ஏன்னா ஹெல்ப் பண்ணி காப்பாற்றின பொண்ணு இல்லையா, ஸோ அதனால் கண்டுபிடிக்கவுமே சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்காக அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே செக்ஸியாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததும் எங்கே போனேன்னு சொன்னதும் இல்லை இங்கே தான் போனேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கே வம்பு பண்ணி இழுத்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு போட்டுட்டு வந்துட்டுருக்க, என்னை செடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஐடியா பண்ணிட்டுருக்கியா அப்படின்றத கேட்டதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் இன்னுமே அங்கே வந்துட்டு ஜாலியாகவே பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது உனக்கு நல்லது கிடையாது, மரியாதையாக இருந்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீடில் வச்சு அவன் ஏதாச்சும் தப்பு பண்ணால் குத்திடலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் இதெல்லாம் என்கிட்ட வந்துட்டு நடக்காது பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் பாட்டிக்கு அங்கே சாப்பாடுலாம் கொடுத்துட்ருக்காங்க. மெய்ட் வந்து அங்கே பாட்டிக்கு வந்துட்டு ஹீரோயின் தயாரித்த மருந்துனால ரொம்பவே நல்லா ஆயிட்டாங்க போல்.
நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவளை கூப்பிட்டு வச்சு அவங்க ரொம்ப நல்லா ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவங்க அம்மா பற்றி கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எழுதி காமிச்சதுமே, ஆனால் அவளை பார்த்து 10 வருஷம் ஆயிருச்சு. அவளை வந்துட்டு பார்க்க போனப்போ அங்கே ஒரு டாக்டர் வந்துட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. அப்போ கூட வந்துட்டு ஒரு லேடியுமே இருந்தாங்கன்னு சொன்னதும் இவங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஆமாம் இவ தான் அது அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க ஸ்டெப் மதர் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க போல். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெப் மதர் அவங்க பொண்ணுகிட்ட என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் ஃபேஸை வந்துட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ தான் போட்டு அடி வெளுத்திருப்பான் போல். அங்கே வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ஏற்றி விட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட டைரி எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. அப்போ நீ வந்துட்டு இப்படிலாம் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொன்னதும் நான் வந்துட்டு அப்படி தான் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இதுக்கப்புறம் ஏதாச்சும் தேவையில்லாத வேலை பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறா. அப்போ அவங்க பொண்ணு வந்துட்டு என்னாச்சுமான்னு சொன்னதும் அவளை பிடிக்க சொல்லுன்னு சொல்லும்போது அங்கே கார்ட்ஸ்மே வந்துட்டு ஹீரோயினை வெளியே போக விட மாட்டாங்க. ஆனால் ஹீரோ வந்து கண்ணெல்லாம் காமிச்சு மிரட்டினதுமே அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு சாரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஜோ வந்துடா, நீங்கள் தப்பான ஒரு பர்சன் கூட போய் சுற்றிட்டு இருக்கீங்க, அவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் ஹீரோ சிரிச்சுட்டு அவன் பாட்டு வந்துட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவங்க அம்மாட்ட போய் இவளுக்கு வந்துட்டு வேற ஒரு ஆள் கூட வந்து அஃபேர் இருக்குமா, அங்கே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு வேற ஒரு பர்சன்ட்ட காசுக்காக சுற்றிட்டு இருக்கா போலன்னு சொன்னதும் இவளை இதை வச்சு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோ உங்கள் வீட்டுக்கு போனதுமே அங்கே பாட்டி உங்களுக்காக ஒரு சூப்பரான பொருளெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், ரூமுக்கு போங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது பாட்டி என்ன மாதிரி வேலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே மெய்ட் வந்துட்டு ஹீரோயினுக்காக ஒரு செக்ஸியாக ட்ரெஸ்ஸை கொண்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ நீ இதெல்லாம் கொண்டு போக வேணாம்னு சொல்லிட்டு அவனே வாங்கிட்டு அங்கே உள்ளே போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் இருக்கவுமே அந்த வேமா வந்து அவன் மறைச்சி வச்சுக்கிறான். நம்ம ஹீரோயினுமே நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினோட அப்பாட்ட உங்கள் பொண்ணு வந்துட்டு இப்படி வேற ஒரு பர்சன் கூட வந்துட்டு அஃபேர் வச்சுட்ருக்கா, நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து அங்கே நல்லா வந்து ஏற்றி விட்றாங்க. அதை கேட்டுட்டு அவருக்குமே வந்துட்டு நம்பிக்கை வந்துடுது. நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே கோவப்பட்டு திட்டிட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. அப்போ அங்கே பாட்டி வந்துடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் என் மருமகிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, என் மரியாதையை வீட்டை விட்டு போங்க அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதும் நீங்கள் கோவப்படாமல் ஃபஸ்ட்டு கேளுங்க, இவள் வேற ஒரு ஆள் கூட அஃபேர் வச்சுட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி இன்னும் தப்பு அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்துட்டு பேச ஆரம்பிச்சுடுறாங்க. இப்போ பாட்டி என் மருமக மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, மரியாதை இங்கேருந்து எல்லாரும் போயிருங்க அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே ஜோ வந்துட்டு நம்ம ஹீரோ வெளியே இருக்கிறத பார்த்துட்டு அங்கே போயிட்டு வந்து பேசுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட்ட அங்கே வேணும்னே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிட்டு அங்கே அவன் முன்னாடி இன்னும் ஜெலஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு வேமா தூக்க சொல்லி அங்கே வந்து கிஸ் வேற பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே அவளுக்கு இன்னுமே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன், பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே சொல்ல போகும்போது அப்போ அங்கே தான் 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து நீங்கள் பாருங்க அப்படின்றத சொன்னதும் அவங்க அப்பா நீ வாய மூடு, உன்னால தான் இத்தனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிகிட்ட சாரி கேட்டதுமே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உள்ளே போனதும் உன்னால தான் இத்தனை பிரச்சனையுமே நடந்துட்டுருக்கு, வாய மூட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிக்கிறாரு. பிறகு எங்கள் பாட்டி இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு என்னதான் ப்ராப்ளம் நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும் பாட்டி நான் தான் அவ கூட சேர்ந்து இருந்தேன், ஆனால் என்ன ஹஸ்பண்ட் தெரியாமல் வேற யாரும் நினச்சிட்டு அவங்க அப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போனதுமே நீ இப்போ எங்கே போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு நீ என்னை கேட்காம நீ வாட்டு ஒயிஸ்டத்துக்கு கிஸ் பண்ணுவியா, அப்போ பதிலுக்கு நீ கிஸ் கொடுக்க வேணாமான்னு சொன்னதும் ஐயோ கடவுளை இவ என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேமா அவங்கிறது ஓடி போயிடுறா. ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே லவ் வந்துருச்சு போல, அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். பிறகு ஜோ அவங்க அம்மாட்ட இத்தனை ப்ராப்ளம் காரணமே அவதாம்மா, அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொன்னதும் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்னும் நம்ம ஹீரோயினுக்காக அவங்க வீட்டிலேருந்து இந்த பார்சல் வந்திருக்குன்னு கொடுத்ததும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பிறகு ஹீரோயின் அங்கே போனதுமே அவங்க ஸ்டெப் வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை அங்கே வெல்கம்லாம் பண்ணிவிட்டு அவளுக்காக அங்கே காஃபிலாம் குடிக்கிறாங்க. ஹீரோயினுக்குமே தெரியும் ஏதோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த காஃபியை குடித்ததுமே அவளுக்கு மயக்கமாகிடுது. அதுக்கப்புறம் 2 பேருமே பிளான் பண்ணி அவளை அங்கே ஒரு ரூமில் போயிட்டு அங்கே வந்துட்டு போய் படுக்க வச்சுடுறாங்க. அப்படின்னா தானே நம்ம ஹீரோயினை வேற ஒரு பர்சன் கூட அனுப்பி விட்டு அவளை வந்துட்டு அசிங்கப்படுத்த முடியும். அதுக்காக தான் இப்போ போனதுமே நம்ம ஹீரோயினுமே எந்திரிச்சிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி யார் உள்ளே வந்தாலும் அடித்து கொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஜார் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே உள்ள ஒரு பர்சன் வந்துட்டு வேமா அவகிட்ட வந்துட்டு தப்பாக நடக்க பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் வந்துட்டு யார் நீ முதல் தள்ளுன்னு சொல்லும் போது பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். இங்கே என்ன பண்ணிட்டுருக்கா வா அங்கே ரூம்க்குன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வம்பு பண்ணி வேமா தூக்கிட்டு போயிடுறான். இப்போ நீ வந்துட்டு சொல்லு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதுமே அவள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் ஓகே தான், இன்றைக்கி நான் வரலைன்னா உன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். கண்டிப்பாக இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நம்ம ஹீரோயினுக்காக அங்கே வந்து அவன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவங்க
சிஸ்டருக்குமே வந்து மெசேஜ் வந்துடுது, இப்படி ரூமில் வந்துட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அங்கே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே வந்து உங்களுக்காக தான் பாஸ் உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் வாங்கன்னு சொன்னதும் இவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரெடி ஆகிட்டு அந்த ரூமுக்கு போகிறா. அங்கே பார்த்தா அங்கே வேற ஒரு பர்சன் தான் இருக்காரு. பட் அது நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அவ பாட்டு வந்து கண்ணு தெரியாமல் அந்தாள் கூட அவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கேமராலாம் எடுத்துட்டு இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்ட பார்த்தே அப்படின்றத சொன்னதும் அப்போ தான் பார்க்குறா அது வேற ஒரு பர்சன்னு. இப்போ நீ பாரு எப்படி வைரல் ஆக போகிற அப்படின்றத சொன்னதும் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணி நான் அசிங்கப்படுத்திடாதான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா நீ என்னோட அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்றத கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே தான் நான் இப்போ போய் ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொன்னதும் அவள் இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே சொன்னதும் இருந்தாலுமே உனக்கு நான் இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்றத செட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே லைவாக அங்கே பார்த்துட்டு இருக்கான். இவ அப்படின்னா பேச முடியுமா, அப்போ என்கிட்ட இவ்வளோ நாள் ட்ராமா பண்ணிட்டு இருக்காளா அப்படின்றத செட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே காரில் கிளம்பி போயிட்டு இருக்கா. அதையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டாங்க, அவளை ஃபாலோ பண்ணிட்டு போக சொல்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் பேச முடியுன்றது வேற ஷாக்காக இருக்குது. அந்த பர்சன் கிட்னாப் பண்ணா அவன் கூட என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோட கார் வந்துட்டு வேமா நின்றதுமே ஹீரோயின் அங்கேருந்து இறங்கி போயிட்டு நான் உங்ககிட்ட உண்மையே சொல்லாதது தப்பு தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சாரி சொன்னதுமே ஹீரோங்க ரொம்ப கோவமாயிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அவளை காருக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டான். அங்கே அசிஸ்டண்ட்டையுமே விட்டுட்டு அவன் பாட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாகவே போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பிறகு ஹீரோயினுக்கு அவன் அங்கே கோட்டெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு நீ வந்து என்ன வேலை பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை, எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இன்னும் எவ்வளோ போய் என்கிட்ட சொல்லி வச்சுருக்க அப்படின்றத சட்டி கேட்டதும் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னபோதே அங்கே சிகரெட் வந்து குடிச்சிட்டு வேகமாக வந்து கிஸ் பண்ணதும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்ருக்கா. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் உனக்கு என்ன தெரியலையான்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னடா இப்படி வல்கராக வந்துட்டு பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அங்கிள் தான் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்துட்டு உனக்குமே ஏதாச்சும் ப்ராப்ளம் அவர் பண்ணிட்டாரோன்னு தான் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லாமல் விட்டது தப்பு தான், இவ்வளோ ப்ராப்ளம் என்னோட லைஃப்பில் இருக்குது, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்குமே அவளோட பேச்செல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஹீரோக்கு வந்து ரொம்ப லவ் ஆயிடுச்சு அவ மேலே. அப்போ அங்கே அவளை பார்த்துட்டு பார்க்க நீ எவ்வளோ செக்ஸியாக இருக்க தெரியுமா அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோட்டை வந்துட்டு வேமா வந்து மறைச்சிக்கிறா. என்ன வந்துட்டு இதில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்காக அவங்க ஒரு சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு பார்ட்டிக்கு வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போகணுன்னு தான் ஐடியா பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சரி ஓகே இந்த ட்ரெஸ்ஸை நான் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்கே ஜிப்பு போட முடியல. நம்ம ஹீரோ வந்து ஜிப்பெல்லாம் போட்டு விட்டதும் நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டதுமே நான் வந்து ஹெல்ப் பண்ணாமல் அப்புறம் யார் வருவாங்க அப்படின்றத சைடு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் அப்படியே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கான். பிடிச்சி வேகமாக போர்ஸ் பண்ணி திரும்ப கிஸ் பண்ணதுமே என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் ரொம்பவுமே ரெண்டு பேருமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது. சரி ஓகே நம்ம இப்போ ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு நைட் போல் அவங்க இன்னொரு சிஸ்டர் ஃபீஸ்மே அவங்க பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து அவங்க வந்துடுறா. எப்பயுமே வந்துட்டு இவ தான் பெரிய வில்லி போல் வீட்டில் அவங்க அம்மா வந்துட்டு அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதுமே இவளோட வேலை தான் போல். அங்கே இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு உள்ளே போகும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப மாசாங்க வந்து என்ட்ரி ஆனதுமே அவளங்க பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நீ எப்போ வந்த, இன்னைக்கு வந்துட்டு நீ வந்திருக்கேன்னா சரி ஓகே தான், நான் இதுக்கப்புறம் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எப்படி வந்துட்டு பறிக்க போகிறேன் பாரு அப்படின்றத சொன்னதும் ரெண்டு பேத்துக்குமே அங்கே சண்டை வந்துடுது. அப்போ அங்கே ஜோ வந்துட்டு பார்த்தையில் அவளோட ஆட்டிடியூட் அப்படின்றத சொன்னதும் நீ கவலைப்படாத கண்டிப்பாக அவளை ஒரு வழி பண்ணலாம் நிவ சொல்லிட்டேக்கா. பிறகு அங்கே வந்து எல்லாருக்கூடையுமே சேர்ந்து அவங்க கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அவ்வளவே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எதுக்காக என்னவே இப்படி வந்து பார்த்துட்ருக்கு அப்படின்றத கேட்டதும் நீ என்ன கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறியா, சரி பண்ணு இதனால் உனக்கு எவ்வளோ லாஸ் ஆக போது பாரு அப்படின்றத சொன்னதும் பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்ருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பேசிட்டு தூக்கிட்டு போனதுமே அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஜோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிடுது. ஐயோ கடவுளை இவ்வளோ ஒரு அழகான மாப்பிள்ளையவா நம்ம வேணான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க அவங்க அப்பா கோவப்பட்டு அவங்க அம்மா போட்டு அடிக்கிறாங்க. உன் பொண்ணு வந்து என்ன வந்து கான்ட்ராக்ட் வந்து போட்டு தொலைஞ்சா, என் கம்பெனி வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு லாஸ் ஆகிட்டுருக்கு, அந்த லோ வந்து என்னோட கம்பெனி தான் டார்கெட்டே பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத சொன்னதும் இந்த லேடிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க பொண்ணுங்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க எங்கே போய் தொலைஞ்சிங்க ரெண்டு பேருமே, உங்களால் எவ்வளோ ப்ராப்ளம்னு சொன்னதும் அப்போ அந்த ஃபீஸ் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் வந்து இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்துச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் நைட்டு என்ன இவ்வளோ லேட் ஆகிடுச்சு நான் ஆளக்கானமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே கால் பண்ணுறா. அப்போ அங்கே ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு அவர் இப்போ வாஷ்ரூம் போயிருக்காரு குளிக்கிறதுக்காக அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இப்போ யாரு கூட சேர்ந்து இப்போ ஒன்றா இருந்துட்டுருக்கான், இவன் என்னை வந்து ஏமாத்துறானான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோட ரூமில் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. என்ன வந்து இவன் நினச்சிட்ருக்கா, இவ்வளோ போய் அவன் வந்து மேரேஜ் பண்ண விட்டுருவானான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ என்னங்க பண்ணிட்டுருக்க அப்படின்றத
கேட்டதும், நான் எவ்வளோ வருஷமாக உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், என் லவ் புரிய மாட்டேதாங்க சொன்னதும், மரியாதையை நீ இங்கேருந்து போயிடு அப்படின்றத சொல்கிறான். என் ஃபோனை வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டதும், நான் இந்த ஃபோட்டோவை தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை வேணுனே வந்துட்டு அங்கே தப்பாக சொல்லி ஏற்றி விட்டுட்ருக்கா நம்ம ஹீரோ. இப்போ நீ ஒழுங்காக போக மாட்டேலன்னு சொல்லிட்டு எங்கள் கண்ணை காமிச்சு அவன் பாட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். அவளுமே அங்கேருந்து பயந்து போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து மெசேஜ் வந்துடுது, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப ட்ரங்க் ஆகிட்டாரு, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நீ என்ன பண்ண முடியும், வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறா. பிறகு அங்கே ஜோ நம்ம ஃபீஸியை வந்து மீட் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னை வந்துட்டு ரொம்பவே வந்து மிரட்டிட்டுருக்காங்க, அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயிலாம் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறது, என்கிட்ட அவ்வளோ காசுமே இல்லையே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அழுததுமே, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு கார்டையுமே கொடுத்து, இப்போதைக்கு இந்த காசை வச்சு கொடுத்து அவங்கள சரி பண்ணிடு, அதுக்கப்புறம் நிரந்தரமாக இதுலேருந்து உன்னை வந்து நான் விடுதலை கொடுத்துட்றேன்னு சொல்கிறா. இவள் வந்துட்டு அவங்க சிஸ்டர் கூடயுமே வந்துட்டு உண்மையான பாசம்லாம் கிடையாது, அவளையுமே அவள் யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கா. பிறகு ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அந்த வேனன்றவங்க வந்துட்டு தேவையில்லாமல் அவர்கிட்ட பக்கத்தில் வந்து என்ன பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசினதுமே அங்கே பயங்கரமாக சண்டை போட்டு விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து அவள் காப்பாற்றி கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப அப்படியே கொஞ்சினதுமே, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, மரியாதை அப்படின்றத சொல்லிட்டு கூட்டிகிட்டு அங்கே கிளம்பும்போது ரொம்ப கோவமாயிட்டுருக்கு, நீ யார் கூட சேர்ந்து வந்து என்னை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லி கேட்டதும், நீமே தான் வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே ரொம்ப கோவமாயிட்டு தான் இருக்கான். அப்போ அவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுகிட்டே போயிட்டுருக்காங்க. அந்த டயத்தில் பார்த்தா அங்கே வந்துட்டு யாரோ காரில் வந்து கன் ஷூட்லாம் பண்ணதும் நம்ம ஹீரோ அங்கே ரொம்ப பயந்து போயிடுறான். ஹீரோக்கு பயங்கரமாக அடி வேற பட்டுது. ஹீரோயின் அவன் எஸ்கேப் ஆகி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு வேகமாக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ வந்துட்டு சேஃப்டியாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கார் எடுத்துட்டு அங்கேருந்து போனதுமே ஹீரோயின் நீ இப்படிலாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. பிறகு அந்த பர்சன் கூட அங்கே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இது எல்லாமே அவங்க அங்கிளோட வேலை தான் போல். அவங்க எல்லாருமே அவங்கள அடித்து துரத்தி விட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு, நம்ம எப்படியாச்சும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் இவரை, இல்லைனா ரொம்ப டேஞ்சர் ஆயிருன்னு சொன்னதும், இவருக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக முடியாது, நாங்கள் வந்துட்டு இவருக்கு பர்சனலாக டாக்டர் வச்சுருக்கோம், அவரே வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, இவர் ரொம்பவே வீக்காக இருக்கார், இவருக்கு தேவையான எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியே வரும்போது தான் பார்த்தா அங்கே ஸ்டெப்ஸ்லேயே நம்ம ஹீரோயின் தூங்கியிருப்பா போல். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அதுக்கப்புறம் அவளை அங்கே உள்ளே தூக்கிட்டு போய் தூங்க வச்சுட்ருக்கான். அவங்க ஃபோனுக்கு வந்துட்டு நிறைய வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாம் வருமே, எடுத்து பார்த்ததும் அவங்க ஃப்ரெண்டு தான் பேசியிருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இவன் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கா, எனக்கு துரோகம் பண்ணுறாளா, அப்படின்னா என்ன மோட்டிவோட இங்கே வந்திருக்கா, ஏதோ விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்ச என் பாட்டு நெருக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு கேட்டதும், நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு, உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டிட்டு இருக்கான் கொலை பண்ணுறதை பற்றி. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட திரும்ப போர்ஸ் பண்ணி அங்கே கிஸ் பண்ணிவிட்டு தப்பாக வேறு நடக்க பார்க்குறான். ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. நான் வந்துட்டு என்ன உண்மையை சொன்னாலும் நீ என்ன கேட்கவா போகிற, நீ நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அடிபட்டிருக்கு இல்லையா, அங்கே ரொம்ப பெயினாகவுமே ஹீரோயின் திரும்ப வந்து அங்கே அவளை வந்துட்டு சேஃப்டியாக தூக்கி உட்கார வச்சுட்டு, நீ வந்து நான் சொல்கிறத நல்லா தெளிவாக கேட்டுக்கோ, நான் வந்து என்னோட அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உன்னோட மேரேஜே பண்ணிக்கிட்டேன், உங்கள் பாட்டி தான் ஃபைனலாக என்னோட அம்மாவை மீட் பண்ணாங்க, அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மைகளையுமே சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே நம்பிக்கை வந்துடுது. நம்ம ஹீரோயின்ட்ட அவன் சாரி கேட்டுட்டு, கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் உன் மேலே எப்பயுமே சந்தேகப்பட மாட்டேன், உங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நானுமே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே அங்கே சமாதானமாயிடுறாங்க. ஃபீஸியை வந்துட்டு கால் பண்ணி அங்கே வந்துட்டு கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு பார்க்குறதுக்காக. அவளுமே வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுமே அவளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் அங்கே போயிட்டுருக்காங்க போல். ஃபைனலாக அன்றைக்கி எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. பிறகு அவங்க அம்மாவை அடைச்சி வச்சுருக்க அந்த இடத்துக்கு போனதுமே அங்கே வேகமாக உள்ளே போய் அங்கே வந்து பார்த்துட்ருக்கா. அங்கே உள்ளே பார்த்துட்டு, இத்தனை வருஷமாக நீ இங்கே தான் இருக்கா, ஆனால் உன்னோட பொண்ணால் வந்து உன்னை எப்பயுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் உள்ளே வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கவும், என்ன கண்டுபிடிச்சிட்டியா, ஆனால் நீ இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து, ஆனால் நீ எப்படி இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறன்னு சொல்லிட்டு அங்கே அவளை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே அவளோட பாய் ஃப்ரெண்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு அவளை அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேகமாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே, நம்ம எப்படியாச்சும் நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோ வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை அனுப்பி விட்ருக்கான் போல். பாஸ் வந்து உங்களை கவலைப்பட வேணான்னு சொல்லியிருக்காரு, ஸோ வந்துட்டு அவரே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குமே ஏற்பாடு பண்ணிட்டாரு உங்கள் அம்மாவுக்கு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே ஹாப்பியாக இருது. பிறகு ஹீரோட்ட அவங்க அங்கிள் வந்துட்டு, நீ என்ன எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல ஒரு மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணி பேசிகிட்டு இருக்கோமே, நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவர்கிட்ட நல்ல விதமாகவே அங்கே பேசிகிட்டு இருக்கான். பட் அவனுக்குமே தெரியும் இவரோட வேலை தானே. போகும்போது இன்டெரக்ட்
இன்டைரக்டா இந்த மாதிரி வேலை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரி அவன் மிரட்டான். அதை பார்த்துட்டு அவருமே நக்கல் அங்கே வந்துட்டு பேசினதும் இதெல்லாம் கண்டிப்பாக நடந்துரும்ன்ற மாதிரி மிரட்டிட்டு போனதும் அந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. அவங்க ஆளுகளை கூப்பிட்டு இவனை எப்படியாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பிறகு ஹீரோயினோட அம்மாக்கு அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்கள நீங்கள் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கனாலே கொஞ்ச நாளில் அவங்க வந்துட்டு நல்லபடியாக ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது அவங்க எல்லாருக்குமே. பிறகு ஹீரோயினுக்கு அவன் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு நீ எதை பற்றி கவலைப்படாத, உன்னோட அம்மாவை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கே அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி வந்ததும் நம்ம ஹீரோயின் ஐயோ கடவுளே அப்படின்றத சொல்லிட்டு வேமா எஸ்கேப் ஆகிடுறா. ஆனால் நம்ம ஹீரோங்க டாக்டரையுமே அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு திரும்ப வந்துட்டு வேற ஒருத்தவங்களை வச்சுட்டு அங்கே வந்து செக் பண்ணி பார்க்க சொல்கிறான். ரொம்ப நல்லா ஆயிரும் கூடிய சீக்கிரம் எல்லாமே, அவங்கள கேர் பண்ணி மட்டும் பார்த்துக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. பிறகு ஹீரோயின் அவன் ஹக் பண்ணிட்டு நீ எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது, நான் இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துக்கிருவேன்னு சொல்லிட்டு திரும்பவுமே அவளுக்கு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவளுக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்புறம் அவங்க அந்த ஃபீஸை காமிக்கிறாங்க. நான் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேன், அவங்க வந்துட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்றத செட்டு ஃபீல் பண்ணதும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் நீ எதை பற்றி கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவங்க சிஸ்டர் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ ஒரு இடத்துக்கு வா, நான் உன்னை பேசணும் இப்படி மீட் பண்ணி அப்படின்றத சொன்னதும் அவ்வளோ ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு அவங்கள வந்துட்டு அந்த பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க அந்த பர்சனையுமே மீட் பண்ணுறதுக்காக வர வச்சுருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஃபீஸோட பாய் ஃப்ரெண்ட் அவனை போட்டு அடிச்சு அங்கே கொலை பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு அவள் சொன்ன மாதிரி வந்துடுறான். அங்கேருந்து பார்த்தா அவங்க சிஸ்டர் ஜோ வந்து அங்கே கீழே இறந்து போய் கிடக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த பீஸ் வந்துட்டு இதுக்கு எல்லாமே காரணம் இவ தான், இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழி தூக்கி போட்டா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இந்த ஜோக்கும் அவங்க சிஸ்டர் பீஸ்க்குமே அங்கே சண்டை வந்திருக்கு. அவளை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டது இல்லை, அவளுக்கு தலையில் அடிபட்டு அவள் அந்த இடத்துல இறந்து போயிருக்கா. அவங்க பாய் ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இதை பற்றி கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயினுமே போலீஸ் வந்து அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே அந்த பீஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருங்களேன் இவ தான் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே எல்லா எவிடன்ஸையுமே வந்துட்டு அவளுக்கு எதிராக வந்து அங்கே கொடுத்துட்ருக்கா. நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் என்னோட ஒய்ஃபை நான் எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு மீட் பண்ண போயிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ எந்த தப்புமே பண்ணலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதை பற்றி கவலைப்பட வேணாம், நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டுருக்க, கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீ வெயிட் பண்ணு, கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் சரி பண்ணி உன்னை ஒரு செகண்ட் கூட நான் இங்கே உள்ளே இருக்க விட மாட்டேன், கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. சரி ஓகே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடியே நான் கேட்டு நடக்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறா. ஹீரோயினை வச்சு அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வந்து உண்மையை நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவளை அங்கே கூட்டிகிட்டு வரும்போது அப்போ பார்த்தா அங்கே ஜோவோட அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை கொலை பண்ண வந்ததுமே நம்ம ஹீரோ வேகமாக வந்து அங்கே கத்தி பிடிச்சிக்கிறான். ஹீரோ கையில் அடிபட்டுது. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயந்து போயிடுறா. நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் வந்துட்டு உங்கள் சிஸ்டர் கொலை பண்ணிங்களான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ உங்கள் எல்லாத்துக்குமே நாளைக்கு ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருமே ஓகேன்னு சொல்கிறாங்க. பிறகு அதே மாதிரி அங்கே மீட்மே வச்சதுமே அங்கே அந்த பீஸ் வந்து ரொம்ப ஆக்டிங் பண்ணுறா. உன்னோட சிஸ்டர் தானே, நாங்கள் எங்களுக்கு எதிராக நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே கோவப்பட்டு கத்துறாரு. உன் கூட பிறந்தவளே நீ இப்படி கொலை பண்ணுவியான்னு சொல்லிட்டு. அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இப்போ இது எல்லாத்துக்குமே பதில் இங்கே கிடைக்கும்னு சொல்லி அங்கே அந்த அவங்க பேசின எல்லா ரெக்கார்ட்ஸையுமே ரெடி பண்ணிட்டாங்க போல். அதை எல்லாத்தையுமே இங்கே காமிச்சிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கேட்டுட்டு அப்போ அவன் கொலை பண்ணான்ல ஒரு பர்சன், அவனுமே இறந்து போல அவனுமே அங்கே வந்துடுறான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட அம்மா வேறவங்க வந்து பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் அடைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் சேர்த்து அங்கே குடும்ப டோட்டல் எல்லாருக்குமே வந்துட்டு அங்கே பனிஷ்மெண்ட்டுமே கிடச்சிருது. ஸோ நம்ம ஹீரோயின் நீ வந்து செஞ்ச ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சேர்த்து அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவங்க சிஸ்டர் அவங்க பாய் ஃப்ரெண்ட் எல்லாத்தையுமே பிடிச்சி அங்கே போலீஸ் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உனக்கு என்ன இப்போ ஹாப்பி தானே அப்படின்றத கேட்டதும் ரொம்பவே ஹாப்பி, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொன்னதும் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியாக நம்ம லைஃப்பை வாழலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.